அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 சனி பயிற்சி வருது. இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் மக்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். அன்றைய தினம் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட போகுது. ஏன்னா சனி குருவுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். இந்த பக்கம் குவாட்ரண்ட்டில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் மிதுனத்தில், இந்த பக்கம் மீனத்தில் சனி வரப்படுறார். சனி வந்ததுக்கப்புறம் திருக்கணிதப்படி போன வருடமே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வாக்கியப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால் இந்த பதிவு. ஸோ அப்போது குருவுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் நிறைய பேருக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், நிறைய குழந்தை, சொத்து, சுகம், வெளிநாட்டு வேலை, கல்யாணம், நிறைய விஷயங்கள் தரப்போகிறார். ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குபேர சம்பத்துகள் வரப்போகுதுங்கிறத பார்த்துடலாம். சுவாமிஜி, மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் எந்த மாதிரி இருக்கும்? சனிப்பெயர்ச்சி முதல்ல எப்போ அப்படிங்கிறத சொல்லிடலாம். மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்லுகிறார். பெருவாரியான மக்கள் என்கிட்ட கேட்டாங்க, தம்பி வினோத் கூட கேட்டார், நீங்கள் திருக்கணிதம் ஃபாலோ பண்ணுற ஆளாச்சே, வாக்கியத்துக்கு பலன் சொல்கிறீங்களே. நான் சொன்னேன், பெருவாரியான மக்களுடைய எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறது நம்ம வேலை. இதில் தனிப்பட்ட கருத்துக்கள்லாம் அப்புறம். ஒரு பெரிய ஒரு குரூப் வந்து வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க, திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. சரி, அவர்களுக்காக இப்போது சனிப்பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லுகிறார். சந்தோஷம். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு கரெக்டாக 11ஆம் இடத்துல பிருந்தா. இந்த 11ஆம் இடம் என்பது என்னென்னா பாதகாதிபதியுடைய வீடு. பாதகாதிபதி அப்படின்னா என்ன? மேஷராசிக்காரர்களுக்கு 11 கூடைவன் எந்த ஜென்மத்திலையும் எதுவுமே நல்லதே பண்ண மாட்டான். காரணம் என்ன அப்படின்னா, சரராசி பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி வீட்டில் சனி போகும்போது சனியும் அந்த பாதகாதிபதி வேலையை தான் செய்வார். எனும்போது 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது அந்த சனி பகவான் என்ன பண்ணுறார், இப்போ 11ஆம் இடத்துலேருந்து கஷ்டம், வியாதி, கடன் எல்லாம் கொடுத்துட்டுருந்தார். 11ஆம் இடத்துல ஆட்சி வேறு. இந்த பாதகாதிபதி மேசராசிக்காரங்களுக்கு சும்மா 11 வந்தாலே பிரச்சனை. இதில் ஆட்சி பெற்ற சனிங்கிறதுனால என்ன ஆகும், எங்கடா மேசராசி கண்டுபிடிச்சி டார்ச்சர் பண்ணியிருப்பார். அந்த மாதிரிலாம் சில பேருக்கு வேலை போயிருக்கும். கடந்த 2.5 வருஷத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் நல்லது நடக்குது அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சதான் உண்டு. வேலை போயிருக்கும். 6 தடவை சில பேருக்கு வந்து தொழில் தடைகள், காத்தடிக்க மாவு வைக்க போனேன் காத்தடிச்சது, உப்பு வைக்க போனேன் மழை பெஞ்சுது, அந்த மாதிரி தான். ஸோ தொடர்ந்து வெறும் இதாகவே நடந்துட்டுருக்கு, நெகட்டிவான விஷயங்களாகவே நடந்துட்டுருக்குன்னு வருத்தப்படுற உங்களுக்கு நல்ல காலம் வந்தாச்சு. நல்ல நேரம் வந்ததால தான் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் பார்க்குறீங்க. நல்ல நேரம் வந்ததால தான் என்ன பார்க்குறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு இதில் என்ன பெரிய விசேஷம், சனி 11ஆம் இடத்துல 12 வந்தால் 7.5 சனி தொடக்கம்னு அர்த்தம். 7.5 சனி தொடக்கங்கிறத ஒரு வெற்றி விழாவாக கொண்டாட முடியும் என்றால் கரெக்டு தான், நியாயம். 12ஆம் இடம் என்பது யாருடைய வீடு? மேஷராசிக்காரங்களுக்கு பிருந்தா. இந்த 7.5 சனி வந்ததை இல்லைன்னு நினச்சிக்கலாம். ஏன் இல்லை? ஜோதிட சாஸ்திரத்தை ரொம்ப ஆழமாக படித்தா என்ன ஆகும்னா, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருப்பதால் குரு வீட்டில் இருக்கிற எந்த கிரகத்திற்கும் தோஷம் இல்லை. அது ஃபஸ்ட்டு. எந்த கிரகத்துக்கும் தோஷம் கிடையாது. அது எப்பேற்பட்ட செவ்வாய் தோஷம் சொல்கிறோம் நம்ம ஜாதகத்தில், அவங்களுக்கு கூட குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தால் தோஷம் கிடையாது. அந்த மாதிரி குருவோட வீட்டில் இருந்தா, அந்த மாதிரி சனி குருவோட வீட்டில் இருந்தாலும் தோஷம் கிடையாது. ஸோ முதல் 2 வருஷம் லீவு. அது சனி பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஹீஸ் மை பாய் அப்படிங்கிற, ஏன்னா குருவோட வீட்டில் இருக்கான். ஓகே, தேங்க்யூ. அடுத்து சனி என்ன பண்ணுவார், 2028 மேஷத்துக்கே வருவார். வந்தால் மேஷத்தில் சனி நீச்சம். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் சனி உங்கள் ராசியில் தான் நீச்சம் பெறுகிறார். ஆனாலுப்பட்ட சனியே நீச்சமாகிறார். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். இப்போ நான் மேஷக்காரங்களை பார்த்தா பயப்படுறேன், சனி பார்த்து பயப்படல. சனிக்கே டஃப்பு கொடுத்து உங்கள்கிட்ட வந்து நீச்சமாகறாருன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். ஸோ அப்போ அங்கே நீச்சமாகிறார். அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் இருந்தால், போகும் பொழுது சனி பகவான் கொடுத்து விட்டு செல்வார். அது அவருடைய பழக்கம். இப்போது நம்ம தம்பியை ஒரு போட்டு வறுத்து எடுக்கிறேன், போகும்போதே சரி ஒரு ரொம்ப திட்டேன், இந்த வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருவார். போ ஜாலியாக இருப்போ அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ நாள் டார்ச்சர் பண்ணதுக்கு பரிசா, ஏயா நீ இவ்வளோ நல்லவனாக இருக்க, அப்புறையே அப்படி வருத்தெடுத்த காரணம் ஒரே ஒரு விஷயந்தான். 12ஆம் இடத்துல குரு பகவான் சனி வந்தால் 10 வருஷமாக அவங்க கூடவே இருந்திருப்பான் பிருந்தா. 10 வருஷமாக அவன் தான் துரோகின்னு உங்களுக்கு தெரியாது.
வந்த 10 நாளில் தூக்கி வெளியே போடுவார். இந்த பார் இவன் தான் எப்படி தூக்கி போய் வந்தான் துரோகி, உனக்கு எதிராக செயல்படுறவன் வந்தான் பார். ஆச்சரியப்படுவீங்க மேசராசிக்காரர்கள். அதனால் மேசராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே இந்த சனி பயிற்சி சுமூகமாகத்தான் இருக்கும். அவங்களுடைய பணவரவு எப்படி இருக்கும்? இல்ல படிப்பு அதாவது குழந்தைகளா இருக்கும்போது அவங்களுடைய படிப்புகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்? பணவரவுன்னு பார்க்கும்போது 12ஆம் இடத்து சனி பகவான் வந்து 12, 1, 2 2ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டாக சனிக்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரியே இருக்குது. காரணம் என்னென்னா, ஏதோ எந்த வியூஸை ஃபஸ்ட்டு பிடுங்க போகிறோன்னா அதை தான் நீங்கள் கேள்வியாகவே கேட்டிருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. குழந்தைகளோட படிப்பு தான் மட்டுப்படும். காரணம் என்ன, 2ஆம் இடம் ஆகப்பட்ட தனஸ்தானம். அது வயது இப்போ நம்ம வேலைக்கு போகிறவங்களுக்கு தனஸ்தானம், படிக்கிற பசங்களுக்கு படிப்பை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். எண்ணங்கள் ஒரு இடமா இருக்காது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. வண்ணதாசன் சொல்லுகிறார், எதுவும் கெட்டு போய்விடவில்லை, இப்பொழுது நினைத்தால் கூட உலகத்தின் மிகப்பெரிய உயரத்திற்கு நீங்கள் செல்ல முடியுங்கிறார். ஃபோக்கஸ் பண்ணால் இப்போ கூட ஜெயிக்கலாம். ஆனால் சனி அந்த ஃபோக்கஸை பண்ண விட மாட்டான். அதான் ப்ராப்ளம். 12இல் இருப்பவன் 12, 1, 2 பார்த்து விடுகிறான். 2ங்கிறது படிப்பு. ஸோ படிக்கிற பசங்க சில பேருக்கு மனன குறைபாடு, படித்தா ஒப்பிக்க தெரியாது. சில பேருக்கு வந்து நினைவுத்திறன் குறைபாடு, அதெல்லாம் வல்லாரை மாத்திரைக்கு திரும்பவும் வேலையா. ஆமாம். ஸோ அந்த மாதிரி 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக 6 பார்க்குறார். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 12ஆம் இடத்துல இருந்து 6 பார்க்கும் பொழுது விபரீத ராஜயோகம் ஒரு கூட்டாய் கடன் தீர்ந்துடும். அது எப்படி தீரும் தெரியுமா? சனி ஸ்டைலில் தீரும் இருந்தா. சனி ஸ்டைல் ஒரு பதிவு ஒன்று வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். யாரோ ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார். உங்களை ஒரு செகண்டில் மோட்டிவேட் பண்ண என்னால் முடியும். எப்படி? உங்களை யார் அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்கள ஒரு நிமிஷம் நினச்சிக்கோங்க, ஒரு செகண்டில் மோட்டிவேட் ஆயிடுவீங்க. அதே தான் உன் முன்னாடி என்ன எழுதி வச்சுக்கோ, உன் முன்னாடி நான் வளர்ந்து காட்டலை பார்த்துக்கலாம்டா. நான் என்ன சொல்லுவேன்ல, அவன் உண்மையிலேயே இந்த 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 பரம்பரையில் பிறந்திருந்த ஆளாக இருந்தா, உண்மையிலேயே நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா ஜெயிச்சு காட்டுறேன்டா, எங்கள் அப்பா பேரை காப்பாற்றுறேன்டா, அந்த மாதிரிலாம் சொல்லுவேன்ல. அந்த மாதிரி 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு என்ன பெரிய கடன், இவ்வளோ கடனை வச்சுருக்கீங்க என்ன பெரிய அப்படின்னு ஏதாவது சொல்லணுன்னா உங்களுக்கு ஒரு வெறி வந்துடும். பார் சக்தி கொடு, அந்த மாதிரி இறைவா, அந்த மாதிரி திடீர்னு என்ன இன்னும் இப்படி மாறிட்டீங்க, உங்கள் கேரக்டர்லாம் மாறி, லைஃப் ஸ்டைல்லாம் மாறி, அப்படி தலைகளாக மாறி கடனில் அடைக்க தொடங்கிடுறீங்க. மேசராசிக்காரர்கள் கடன் அடைய போகிறது. முக்கியமாக மேசராசிக்காரர்களுக்கு என்ன சார் தனப்பிராப்தியை சனி பார்க்குறாங்கிறீங்க, கடன் அடையுங்கிறீங்க, என்ன இதில் ஒரு லாஜிக்கே இல்லையே. தனப்பிராப்தியை பார்க்கறது எதுக்கு? வெட்டி செலவு பண்ணாமல் இருக்க. 6ஆம் இடத்தை பார்க்கறது எதுக்கு? அதை அத்தனையும் சேவிங்ஸாக மாற்றி விடுறதுக்கு. ஸோ சனி உங்களுக்கு ஒரு வரம் தருகிறார் நண்பர்களே. என்ன வரம்? இனி பாக்கெட்டில் வர்ற ஒரு காசும் எங்கே போய் விழணும்? கரெக்டாக பேங்க்கில் போய் சேவிங்ஸில் விழணுமே தவிர வேஸ்ட்டாக போகக்கூடாது. அதுதான் மேசராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பிரமாதம். இப்போ இந்த 7.5 சனியால பாதிக்கப்படுறவங்க எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணா நல்லா இருக்கும்? 7.5 சனியால் பாதிக்கப்படுறவங்க லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆளு மேசராசிக்காரங்க தான். அடுத்து கும்பம் இருக்குது, மீனம் இருக்குது, அது அப்புறம் வரலாம். இவங்க பெரும்பாலும் ஆஞ்சநேய வழிபாடு செய்ய வேண்டும். அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபிக்ஷமக வந்தேலங்கா பயங்கரம். அதில் வரும் முன்னொரு காலத்தில் இதெல்லாம் வார்த்தையாக சொல்லிட்டு இருந்தோம். இப்போ எல்லாரும் MP3, யாராக இருந்தாலும் MP3 போட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். வாய் விட்டு சொல்லணும். ஜெய் மாருதி ஆஞ்சநேயாய நமஹ சொல்லணும். ஆஞ்சநேயரை பிடிக்கணும், வடமாலை சாத்தணும், வெற்றிலை மாலை வாங்கி ஆஞ்சநேயருக்கு சாற்றுங்க, வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. சார் மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி குறித்து 100க்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி பயிற்சிக்கான மார்க்குன்னு பார்த்தா ஒரு 85லேருந்து 88. 1000 தான் இருந்தாலும் சனி பகவான் சில்ட்ரன் ஆஃப் ஸ்னேக் பின்னாடி உட்காந்துருக்கான் 12ல், அதனால என்ன வேணா செய்வான். அதனால 88 மார்க் ஓகே. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பயிற்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம். என்ன பயம் சொல்லுங்க? ஐயோ சனி வந்துட்டாரே, ஐயோ சனி பகவான் என்னென்ன பண்ண போறாரு தெரியலையே, என் வாழ்க்கை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. சனியை பார்த்து பயப்படாதீங்க. முதல்ல அதை முதல்ல மறங்க. போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படுவா? திருட்டு பயப்படுவான். எனக்கு என்னங்க பயம்? சனி பகவான்கிற PT மாஸ்டர், அவ்வளோதான். அதெல்லாம் எல்லா ஜோதிடரும் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி கொடுக்கணும்னு நினச்சா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அதனால தான் என்னோட ஃபேவரட் டைலாக் என்ன, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்கிறது அந்த ஃபேவரட் டைலாக். அதனால தான் சனியை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் ஹி இஸ் டன். அந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயந்தான். இந்த கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு மார்ச் 6ஆம் தேதி பெயர்கிறார். இதில் என்ன சின்ன விஷயம்னா, குருவோட வீட்டில் போய் உட்காந்துட்டார். அதுதான் அதில் பெரிய விஷயம். வழக்கமாக சனி பயிற்சி ஆகிறது தான், ஆனால் இந்த தடவை குருவோட வீட்டுக்கு போயிட்டார். குருவோட வீட்டுக்கு போன சனி பகவான் என்ன பண்ணுறார்? பரமசுத்தி அடைந்து விடுகிறார். பரமசுத்தினா என்ன? க்ளீன் ஆகிடுறார். அவரோட குணங்களே மாறி போயிடும். ஏன்னா அது குருவுடைய வீடு, கோயில் மாதிரி. இப்போ கோயிலில் போய் நம்ம என்னென்ன பண்ணுவோம்? கோயிலில் போய் நம்மளால் ஏதாவது ஒரு யாரையாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட முடியுமா? கோயிலில் போய் யாரையாவது தப்பாக பேச முடியுமா? ஒன்றும் சுவாமி இருக்கிற இடம். அப்போது
குரு இருக்கிற இடம் சனி பகவான். அதனால பொதுவாகவே அவரோட துஷ்ட குணங்கள் எல்லாம் மாறி போய் சமத்தா மாறிடுறார் சனி பகவான். மேஷராசிக்காரங்களுக்கு கூட, ஏழரை சனி கும்பராசிக்காரங்களுக்கு கூட, மீனராசிக்காரங்களுக்கு கூட சனி பகவான் பெரிய ப்ராப்ளம் பண்றது இல்லை. எவனோ சிம்மத்தை விட்டுட்டானே, எட்டுக்குடையவனாக இருக்க இவங்களுக்கு கூட. அப்போ உங்க ராசிக்கு பெருசா ஒன்றும் நடந்துட போறது இல்லை. காரணம், சனி பகவான் ரொம்ப நல்லவராக இருக்கார். அப்போ கூட்டத்தில் ஒருத்தன் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சனியை கொண்டு போய் குருவிட வீட்டில் போட்டு அருள் புரியுங்கள் சனி பகவானே, இப்பொழுது நீங்கள் மீனத்தில் இருக்கிறீர்கள் சொன்ன அவருக்கு ஒரு மோடு வந்துருச்சு. ஆமாம்ல, என்னப்பா வேணும் உனக்கு பரிசு? ஐயா எனக்கு கவர்மெண்ட் ஜாப், போ வச்சுக்கோ. ஐயா உங்களுக்கு என்னையா வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சனி கொடுக்குற கடவுளாக மாறிடுறாருங்க. அப்போ சனி பகவானுக்கு என்ன பரிகாரம்? சென்னையில் இருக்கிறவங்க அகத்தீஸ்வரர் கோயில் போங்க, பொலிச்சொலூரில், அல்லது திருநள்ளாறு போங்க, அல்லது சனி பகவானுக்கு வரிசை வரும் குச்சனூர் எல்லாம் போறீங்கல்ல. சனி பகவானுக்கு மிகச்சிறந்த வழிபாடு என்னன்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம். பித்ருக்கள் இறந்து போனவர்கள், உங்களுடைய குலதெய்வத்தையும் இறந்து போனவங்க வீட்டில் இருக்கணும் தொடர்ந்து கும்பிடுங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற இடத்துல இவரை சாந்தி பண்றதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயிலுக்கு கொடுங்க, காக்கைக்கு அன்னமிடுங்கள். சரியா? யாரேனும் ஒற்றை கையேந்தியவர்களை நீங்கள் வழியில் கண்டால் ஓடி சென்று உதவுங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த சனி பகவானுடைய இது பிரீத்திக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுங்கள். என்ன, நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்யுங்கள். சிவன் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்யுங்க. உழவார பணிம்பாங்க, தேவாரம் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, அந்த குளத்தெல்லாம் திருக்கோயில் குளத்தை க்ளீன் பண்ணுறது. திருவண்ணாமலை போனால் அந்த சித்தர்கள்லாம் சாதுக்கள்லாம் அந்த கிரிவலம் போகும்போது அவர்களுக்கு உதவி செய்கிறது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள். சனி பகவானுடைய அருளை நீங்கள் கண்ணால் பெறலாம். ஒரே ஒரு விஷயம்தான், சனி மாதிரி ஒரு கொடுக்கிறவனும் கிடையாது, சனி மாதிரி ஒரு கெடுக்கிறவனும் கிடையாது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இன்று முதல், இந்த மார்ச் 6 முதல் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. கண்டிப்பா ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியுடைய பலன்கள், அதோடைய வழிமுறைகள்லாம் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ள? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்துக்கே தெரியும். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல இருக்குது. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து என்னை பார்த்துட்டு விஷ்ணுமாயாவை ஒரு தடவை சந்தித்து வேள்விகள்லாம் பங்கெடுத்துட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையே மாறும். சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறார். உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து கைட் பண்ணால் போதும், மற்றவையெல்லாம் தன்னால் நடக்கும். நன்றி. நன்றி. இந்த 2026 வாக்கிய கணித அடிப்படையில் சனி பயிற்சி பலன்களில் மேஷ ராசிக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை சனி பகவான் கொடுக்க போறாரு? நீங்கள் கேட்கும்போதே மக்கள் மேலே இருக்கிற அக்கறையில், மேசராசிக்காரங்க மேலே இருக்க அக்கறையில் நற்பலன்கள் கேட்டீங்க. உண்மையிலே நற்பலன்கள் கண்டிப்பான முறையில் இருக்குது. ஆனால் சனி எந்த நிலைக்கு வர்றாரு அப்படின்றத பார்க்கணும். அதாவது நம்மளுடைய மேச ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு சனி வரப்போகிறாரு. அதாவது 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதாவது சனியுடைய இந்த ஏழரை சனி அப்படின்றது 7.5 ஆண்டுகள் சனி ராசியில் பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது ராசிக்கு முதல் ராசியான, அதாவது 12ஆம் ராசியிலையும், அதுக்கு அடுத்ததாக ராசியிலையும், அதுக்கு அடுத்ததாக ராசிக்கு 2வது ராசியிலையும் பயணிக்கிறது தான் அந்த மொத்த ஆண்டுகள் தான் 7.5 ஆண்டுகள். இந்த 7.5 ஆண்டுகள் 7.5 சனி நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்த மீன ராசியில் வரக்கூடிய சனி பகவான், அது 7.5 ஆரம்பிக்கக்கூடிய இது ராசிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ராசியில் சனி வரும்போது 7.5 துவங்குதுன்னு அர்த்தம். 7.5 வருஷம் சனி நம்மளை தொட்ட போகிறாரு, ஃபாலோ பண்ணிட்டு இருக்க போகிறாருன்னு அர்த்தம். அவரோட ஆதிக்கத்தில் நம்ம இருக்க போகிறோம்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் முதல் ஆரம்பிக்கக்கூடியது விரயச்சனி. விரயச்சனி அப்படின்றது ராசிக்கு 12ஆம் இடத்துல. அந்த 12ஆம் இடத்துக்கு சனி வரும்போது அது நிறைய பலன்களை விஷயங்களை செய்யும். அசுப பலன்களையும் செய்யலாம். அந்த இதில் பிரதானமாக சொல்லக்கூடியது விரயம் தான் சொல்லுவோம். அந்த 12ஆம் இடத்து சனி பேரே விரய சனி தான் நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நிறைய விரயங்களை கொடுக்கும், வீண் அலைச்சலை கொடுக்கும், போராட்டங்களை கொடுக்கும். இதுதான் பிரதானமாக நம்மளுடைய சேவிங்ஸை காலி பண்ணும் அப்படின்றது தான். ஏன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானம் தான். அது சுப விரயமா அசுப விரயமான்றதை நம்ம டீட்டெயில் பண்ணி தான் பலன் சொல்லுவோம். இப்போ ஒரு ஜாதகமே கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சனியோ ராகுவோ அசுப விரயங்களோ இருந்துச்சுன்னா வீண் விரை செலவில் கொடுக்குமா அப்படி இல்லையான்றதை நம்ம டீட்டெயில் பண்ணி அவங்களுக்கு பலனாக சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் இந்த விரைச்சனி காலத்துக்குள்ளே மேசராசிக்காரங்க என்ட்ரு ஆயிருக்காங்க. உடனே பயப்பட வேணாம். இந்த விரைச்சனி என்னென்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட முன்னாடி சொன்ன மாதிரி சேவிங்ஸை மட்டும் இல்லை, 12ஆம் இடம் அப்படின்றது குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தானம். குடும்ப வாழ்க்கையில் 12ஆம் இடத்தோட ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னாலே இந்த 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். 12ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கும் நல்ல ஒற்றுமை இருக்கும், அன்பு அந்யோன்யம்லாம் இருக்கும்.
இல்லறம் சிறப்பாக இருக்கும். ஸோ அது நல்லா இருக்கணும் அப்படின்னா 12ஆம் இடத்துல அசுபகிரக தொடர்புகள் வரக்கூடாது. இப்போ சனி வந்து ஒரு அசுபகிரகம். அவர் வந்து அங்கே உட்கார்றாரு, 2.5 ஆண்டுகள் இருக்க போகிறாரு. ஸோ என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும்? அது மட்டும் இல்லாமல் தூக்கம், நிம்மதி, சந்தோஷம், பயணங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தான் 12ஆம் இடம். அந்த இடத்துல வந்து அமரக்கூடிய சனி பகவான் மேச ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்டதுக்கான பதிலையும் நான் சொல்கிறேன். கண்டிப்பான முறையில் அந்த 12ஆம் இடமாக வர்றது மேச ராசிக்காரர்களுக்கு அவங்களோட பூர்வ ஜென்ம புண்ணியமாக வந்து மேச ராசியில் பிறக்கிறது பூர்வ புண்ணியம் ஜென்மம்னு அது யோகம்னே சொல்லலாம். நல்ல கர்மாக்கள் செஞ்சு நல்ல விதத்தில் இருக்கக்கூடியவங்க மேச ராசியில் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியது 12ஆம் இடமாக வரக்கூடியது சுப கிரகமான குரு பகவானுடைய வீடு மீன ராசி. மீன ராசி வந்து பார்த்திங்கன்னா சுபத்துவத்தன்மை, அந்த வீட்டோட அதிபதி குரு பகவான் அப்படின்றதுனால அந்த வீட்டுக்கும் சுபத்துவத்தன்மைகள் இருக்கும். அங்கே சனி பகவான் வரும்போது அவருடைய தீய பலன்களை குறைச்சிப்பார். முதல் விஷயம் அதுதான். இதுக்கு அடுத்ததாக இந்த 2026 வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சிக்கு அடுத்ததாக வந்து குரு பயிற்சியுமே இருக்குது. ஸோ குருவும் பயிற்சி ஆகிட்டு அவருடைய பார்வை வந்து சனி பகவான் மேலே உழவு போகுது. அதாவது உங்கள் மேசராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவோட பார்வையே கிடைக்க போகுது. அப்படின்னும் போது கம்ப்ளீட்டாக அந்த 7.5 சனி அப்படின்றது வந்து விரைச்சனி அப்படின்றது வந்து தொந்தரவுகள் செய்யாது அப்படின்றத நம்ம அடித்து சொல்லலாம். கண்டிப்பான முறையில் மேசராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே உள்ளபடியே நல்ல பலன்கள் நடக்கும். என்னென்ன மாதிரி அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் நான் பிரச்சனைன்னு சொன்னனோ அது எல்லாமே யோகமாக மாறும். அதாவது வீண் அலைச்சல், வீண் விரயம், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் தீர்ந்து குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒற்றுமை, நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல அதாவது ஆதாயமான பயணங்கள். வீண் அலைச்சல்ன்றது நமக்கு வந்து தொந்தரவுகளை, மன சங்கடங்களை கொடுக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், போனோம், எவ்வளோ செலவு செஞ்சோம், எல்லாம் இது இப்போ பிரயோஜனம் இல்லாமல் போச்சு அப்படின்ற மாதிரி இல்லாமல் வந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் நடந்துச்சு, நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சந்தோஷப்படுற அளவுக்கு நல்ல அலைச்சலையும் நல்ல பயணங்களையும் நிறைய நல்ல வெளிநாட்டு பயணங்களுமே கொடுக்கும். ஏன்னா மேசராசி 12ஆம் இடம் வெளிநாடை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் கூட. அது நீர் ராசியாக வர்றதுனால கண்டிப்பான முறையில் அயல்நாட்டு யோகம்ன்றது மேசராசிக்காரர்களுக்கு வேலை செய்ய போது தைரியமாக சந்தோஷமாக இருக்கலாம். ஓகேண்ணா. ஆனால் அதை தாண்டி இந்த 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த டிரான்சிட் வந்து இருக்கும் அப்படின்றாங்களே, ஆமாம், அது எந்த மாதிரின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா. சனி வந்து ஒரு ராசியிலே 2.5 ஆண்டுகள் இருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து தன்னோட சுழற்சியை ஒரு ராசியில் ஆரம்பித்து திரும்ப அவர் இன்னொரு அந்த ராசிக்கு வர்றதுக்கு 30 ஆண்டுகள் ஆகும். அந்த வகையில் ஒரு மீன ராசிக்குள்ளே என்டர் ஆகிறது அப்படின்றது வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகிறார். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேச ராசிக்காரர்கள் 7.5 சனி காலம் தூங்கி இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இப்போ திரும்ப அவங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. முதல் கட்டமாக விரைச்சனி. விரைச்சனி என்ன பலன்களை கொடுக்குன்றதை நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம். அதுபடி நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய ஆலோசனை. இப்போ இவங்களுக்கு இந்த 7.5 சனி காலகட்டம்னு சொல்கிறீங்க. இப்போ இவங்களுக்கு இந்த வழிபாட்டு முறை, ஏன்னா எப்படியாவது 7.5 சனி காலகட்டத்தில் சனி பகவானால் சில பாதிப்புகள் இருக்கும்ன்றது ஒரு பொதுவான ஒரு கூற்று. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள், அதாவது தற்காத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, தற்காலத்துக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணால் நல்லது அப்படின்ற மாதிரி, அதாவது உள்ளபடியே வந்து விதி விலக்காக தான் வந்து 7.5 சனி காலம் வந்து விரை சனி வந்து மேசராசிக்கு நன்மையில செய்யும் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் பொதுவாக ஜோதிட விதிப்படி 7.5 சனி அது விரை சனி கண்டிப்பாக நிறைய தொந்தரவுகளை கொடுக்குன்றது பொது விதி. அது விதி, அதுதான் விதி விலக்காக இவங்களுக்கு யோகம் இருக்குது இந்த 2026ஆம் ஆண்டில். இனி வர்ற காலங்கள்லையும் அது இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்படின்ற போது வந்து எதுக்கும் எச்சரிக்கைக்கு நம்ம சில விஷயங்கள் நம்ம எப்பயும் பண்ணிப்போம்ல, பேக்கப்புக்கு ஒரு விஷயம் எடுத்து வச்சுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வழிபாடுகள். மேசராசிக்காரர்கள் வந்து எப்போயுமே அவங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக முருக வழிபாடு தான். ஏன்னா ராசிநாதனே வந்து செவ்வாயோட அதிபதி முருகன் தான் தைரியம், போராட்டம், தன்னம்பிக்கை எல்லாத்துக்கும் அதிபதி. அவரை பிடிச்சிக்கிறது நல்லது. காவல் தெய்வமும் அவர் தான். அதாவது காவல் தெய்வம்னா எந்த இடத்துலனா கடன் சார்ந்த, எதிரி சார்ந்த, நோய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்மளை காக்கக்கூடியவர் அவர் தான். மேச ராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையில் சனி வந்து மீன ராசி, நீர் ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால கடல் சார்ந்த பகுதிகள், நீர்நிலை சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போய் வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. உங்கள் ஊர்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்குன்னா வருஷத்துக்கு 2 முறையாவது போங்க. ஊருக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க. கண்டிப்பான முறையில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ருணரோக சத்ரு அப்படின்னு, அது நோய், எதிரி, கடன், வீண் விரயங்கள், சங்கடங்கள் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். அதாவது வீண் விரயங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை அறியாமல் காசு நட்டமாகிறதுன்றது ஒரு பக்கம். அதை தாண்டி அசுப செலவுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமூகத்தில் குடிக்காத ஆளுகளே இல்லைன்ற அளவுக்கு நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் பழக்கமே இல்லாதவங்க கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அசுபஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல சனி உட்கார்றாருல, அப்போ அப்படியான பழக்கங்களும் அது சம்மந்தப்பட்ட நபர்களும் தொடர்பில் வருவாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்து நம்மளை ஆரோக்கியமாக நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு, நம்மளுடைய பொருளாதாரத்தை நல்ல விதத்தில் நம்ம வந்து சேமித்து வச்சுக்கிறதுக்கு முருகனோட அருள் ரொம்ப தேவை. அதுவும் நீர்நிலை சார்ந்த பகுதியில் இருக்க முருகன் ஆலயங்களுக்கு போய் வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புகளையும் கொடுக்கும், நல்ல விஷயங்களையும் கொடுக்குன்றதான் சொல்லிக்கிறேன். நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.
ஆனால் இதை தாண்டி இப்போ 2026 இப்போ வாக்கியப்படி வர இந்த சனி பெயர்ச்சி ஏற்கனவே போன வருடமே வந்து 2025 வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. இப்போ இதை கொஞ்சம் புரிதலுக்கு நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் நான் கேட்க வரேன். என்னன்னா இப்போ இது வாக்கிய கணித அடிப்படையிலான சனி பெயர்ச்சி அந்த பலன்கள். ஸோ அது வந்து இப்போ 2025 போனது திருக்கணித அடிப்படையிலான பலன்களை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் நம்ம ஆடியன்ஸ்க்கு. ரொம்ப எளிமையான விஷயம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அந்த அடிப்படையில் வாக்கிய கணிதப்படி 2023 டிசம்பர் மாதம் பயிற்சி ஆயிருந்தார். இப்போ 2025 26 வந்துருச்சு. மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. கணக்கு கரெக்டு தான். ஸோ இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, வாக்கியம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, ஜோதிடர்கள் இருக்காங்க, மக்களும் இருக்கிறாங்க. திருக்கணித முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் மக்களும் இருக்காங்க. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசங்கள் இருக்குதான். ஆனால் என்ன விஷயத்தினால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், திருக்கோயில்களில் வந்து திருநள்ளாறுல இப்போதான் வந்து இது இப்போ நடக்கக்கூடிய பேச்சை தான் சனி பேச்சை எடுத்துக்க போகிறாங்க. போன வருடம் நடந்ததை அவங்க எடுத்துக்கல. காரணம் என்னென்னா, பாரம்பரிய முறையில் வரக்கூடியவங்க, பாரம்பரியத்தை பின்பற்றி வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதில் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே வந்து பாரம்பரிய ஜோதிடத்தை, வாக்கிய கணிதத்தை எடுத்துக்குவோம். ஸோ இந்த வாக்கிய கணிதம் அப்படின்றது நமக்கு இந்த ஃபார்முலாவை கொடுத்தது சித்தநாதர்கள். சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்திலேயோ அவங்க கொடுத்த எந்த ஒரு விஷயத்துலையுமே மாறுதல் செய்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இங்கே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு தான் நமக்கு ஒரு கணக்கீட ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்னும்போது இது வந்து ஜோதிடம் வந்து வெறும் கணக்கு மட்டும் கிடையாது. கணக்கு அடிப்படை கணக்கு தான். ஆனால் கணக்கு மட்டும் ஜோதிடம் கிடையாது, இது ஞானமும் சம்மந்தப்பட்டது. அதனால் ஜோதிட ஞானம் ஒருத்தருக்கு இருக்கணும். அப்போ அந்த ஜோதிட ஞானத்தோட, அந்த தெய்வ பலத்தோட, அந்த சித்தர்கள் கொடுத்த அந்த கணித முறைப்படி அந்த மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தண்டை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பலன்கள் வந்து ஜோதிடரை நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் சனி பயிற்சியை நாங்கள் ஜோதிடர், வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து இப்போ வரக்கூடிய பயிற்சியை தான் சனி பயிற்சியாக எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நாங்கள் அதுக்கான பலன்களை சொல்லிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி திருக்கணிதத்து மேலே நம்பிக்கை உள்ளவங்களோட நம்பிக்கையை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்களோட நம்பிக்கையில் அவங்களுக்குன்னு ஒரு தெய்வ பலம், அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு பலம், அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் அவங்களும் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு நினச்சி அவங்க ஒரு நம்பிக்கையில், அவங்களோட கணக்கீட்டில் அவங்க ஒரு பலன்கள் சொல்கிறாங்க. அது அவங்களோட எதை மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டையுமே தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் மக்களாக நீங்கள் பண்ண வேண்டியது திருக்கணிதம் வாக்கியமான்ற சண்டைக்குள்ளே நீங்கள் வர வேணாம். அது ஜோதிடரோட பிரச்சனை. நாங்கள் அதை பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலன், சரியான பலன் யார்கிட்ட கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் சொல்ல வர விஷயம். இதுக்கெல்லாம் தாண்டி ஜோதிடம், இந்த கணிதங்கள், இந்த கணக்கீடுகள் இதெல்லாம் தாண்டி உங்களோட தெய்வ பக்தி உங்களை எப்பயுமே காப்பாற்றும் அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க திருக்கணிதம்னா திருக்கணிதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆமாம், நீங்கள் வாக்கியம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இருந்தாலும் பலன்கள் வந்து முரணா இருக்குல்லண்ணா. இப்போ வந்து திருக்கணிதம் அடிப்படையில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அப்போ ஒரு பலன்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ வாக்கியம் கணித அடிப்படையில் இப்போ பலன்கள் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஒரு பலன்கள் இருக்கும். ஸோ இந்த பலன்களில் முரண் இருக்கிறதுனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்களே, காமனாக ராசி பலன் பார்க்குற ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக ஒரு விழிப்பு கொடுங்க. அதுதான் இது வந்து ஜோதிடர்களோட நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறது தான். ஜோதிடர்களாக, வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து சித்தர்கள் கொடுத்த அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் வரக்கூடிய 2026 மார்ச் மாத சனிப்பயிற்சியை காலமாக எடுத்துக்கிறோம். திருக்கணிதம் அது அதன் மேலே நம்பிக்கை இருக்கவங்க போன வருடமே அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஜோதிடர்களோட நம்பிக்கை அவங்களோட இறை நம்பிக்கை சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய பக்தியை சம்மந்தப்பட்டது, பாரம்பரியத்தின் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த வகையில் இங்கே வந்து எந்த விஷயம் வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தை அதான் திரும்ப நான் தான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன், ஜோதிடரோட ஞானம் தான் இங்கே வேலை செய்யும். கணக்கீடுகள் இதனால தான் நான் மக்களுக்கு சொல்றேன், மக்கள் இந்த குழப்பத்துக்குள்ள வர வேணாம். அதனால சுயஜாதகம் முடிவு தான் வந்து இறுதியானதுன்றீங்க. ஆமா, கண்டிப்பா கரெக்டாக நீங்க சொன்ன விஷயம் அதுதான். சுயஜாதகத்தோட வரும்போது இப்போ நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா, பலன் சொல்லும் போது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது சரியா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்கலாம். திருக்கணிதப்படி ஒருத்தர் கணிச்சு ஒருத்தவங்க பலன் சொல்றாங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம், சரியா இருந்தால் எடுத்துக்கலாம். மாறுதல் வருது, உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா நீங்க ரீசெக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து இப்போ புரிஞ்சிடுச்சுன்னா, இப்போ இது வந்து எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். இது வந்து ஒரு இத்தனை பர்சன்டேஜ் தான் இதனுடைய பலன்கள் இருக்கும். ஆனால் சுயஜாதகத்தோட வந்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறோம். ஆமாம், ஓகே, ரொம்ப நன்றி. மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரங்களுக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி சனி பகவான். பொதுவாக சனி பகவான் எப்படி பலன் தருவார்? நம்ம ராசிக்கு அவர் நண்பரா பகைவரா? நம்மளுடைய ராசிக்கு அவர் என்ன ஆதிபத்தியம் உடையவர்? அப்படித்தான் வச்சு பலனை எடுக்கணும்.
சனி பகவான் உள்ள நுழைஞ்ச உடனே பாருங்கய்யா ஆட்டத்தை கலைச்சிருங்கய்யா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் செய்ய மாட்டார். பலர் இப்படி சொல்றாங்க, சனி பகவான் வந்துருச்சு சார், இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு பலன் போடுறாங்க சார், மரணச்சனின்னு சொல்றாங்க சார். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்போ 7.5 சனிக்கு வந்துட்டாலே மரணம் அடைஞ்சிரும்னா உலகத்துல 3/4 பேர் இருக்க முடியாது. ஒருத்தர் வாழ்க்கையில 3 முறை 3 சுத்து வருது சனி, 7.5 சனி. 7.5 சனி வரும்போதெல்லாம் எல்லாரும் இறந்து போயிடுவாங்களா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அப்படியெல்லாம் கிடையாது. சனி பகவான் பல அற்புதங்களை தருவார். ஆகவே இந்த இதை முழுமையாக நீங்க பாருங்க. சனி பகவான் உங்கள் ஜாதகத்திற்கு எப்படிப்பட்டவர்? 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. இந்த சனி பகவான் தரப்போகிற நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, 7.5 சனியுடைய இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்கு இப்ப நடக்கக்கூடியது 7.5 சனி. அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இப்ப சனி பகவான் இருக்கார். பிறகு உங்க ராசிக்கு வருவார். அவர் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு போவார். இதுக்கு பேர் தான் 7.5 சனின்னு பேரு. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் என்ன பண்ணுவாரு, மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் ஒரு ஜாப் கொடுப்பாரு. நீங்க ஒரு பெரிய வேலையில மாற்றத்தை நிச்சயம் எதிர்பார்ப்பீங்க. ஒரு நல்ல மாற்றம் கிடைச்சா பரவாயில்லைன்னு நினைப்பீங்க. அந்த மாற்றத்தை சனி பகவான் தருவார் உங்களுக்கு. நீங்க எதிர்பார்க்கிற நல்ல மாற்றம். சிலருக்கு என்ன வரும்னா, சார் ப்ரொமோஷனுக்கு ரொம்ப நாளா காத்திருக்கேன் சார். எங்க ஆபீஸ்ல என் கீழே ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம், என் கூட ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. என்னை விட தகுதி குறைவானவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. ஆனா நான் நிறைய ஒர்க் பண்றேன், நல்லா ஒர்க் பண்றேன்னு அப்ரிஷியேட் பண்றாங்க. ஆனா ப்ரொமோஷன் தர மாட்டேங்கிறாங்க. இதுதானே உங்க மனக்குறை. இந்த 7.5 சனி காலத்தில் அந்த ப்ரொமோஷன் வந்தே தீருங்க. மேஷராசிக்காரங்க குறிச்சு வச்சுக்கோங்க, 7.5 சனி காலத்துல ப்ரமோஷன் வந்தே தீரும். இது ஒண்ணு. எதுல நாங்க கவனமா இருக்கணும்? இதுதான் முக்கியமா கேட்குறீங்க. கவனமா இருக்க வேண்டியது கால் பகுதியிலங்க. சனி பகவான் எப்படி ஒருவருடைய உடம்புக்குள்ளே பூந்துக்கிறாருன்னா கால்கள் வழியா தான் பூந்துக்கிறார். ஆகவேதான் 7.5 சனி நடக்கும்போது என்ன சொல்றோம், வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரீங்களா, கை கால்களை நல்லா கழுவிட்டு வாங்க, வீட்டுக்குள்ள வந்து குலசாமியை கும்பிடுங்க, உங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க, நெத்திக்கு திருநீர் பூசுங்க, முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் நீங்க செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த 7.5 சனி உங்களை ஒண்ணுமே பண்ணாது. இப்போ அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அவர் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயச்சனியாக இருக்கிறார். செலவுகளை நம்ம கட்டுப்படுத்தணுங்க. நிறைய செலவு ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த செலவுகளை கட்டுப்படுத்தணும். இப்போ நம்ம வந்து செலவு பண்ண மாட்டேன்னு சொல்றோம் இல்லைங்க, நாங்க ஸ்ட்ரிக்டா இருப்போங்க, நாங்க செலவு பண்ண மாட்டோங்க அப்படின்னா அது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆயிருது. நமக்கோ நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ ஏதோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் இந்த 7.5 சனி பீரியட்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஏதோ ஒரு தர்ம காரியம் பண்ணி செலவு பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வராது. நான் எப்படி தப்பிச்சுக்கிடணுங்கிற வழிமுறையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பெரிய அளவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரக்கூடாதுங்க. மேஷராசிக்காரங்களுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னா, நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு வைங்க. குறிப்பா கருப்பு திராட்சை இருக்கு பாத்தீங்களா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு திராட்சையை கையில எடுத்துக்கிட்டு ஓம் சனீஸ்வராய நமகா அப்படின்னு ஒரு 108 முறை சொல்லி அந்த கருப்பு திராட்சைகளை நீங்க வந்து காக்காக்கி வச்சிடலாம். காகத்திற்கு அந்த கருப்பு திராட்சையை நீங்க வச்சீங்கன்னா, கருப்பு திராட்சை உலக திராட்சை இருக்கும் பாருங்க, அது நீங்க வச்சுட்டீங்கன்னா காக்கைகள் அதை சாப்பிட்டு போக போக உங்களுடைய பிரச்சனைகள் குறைவதை நீங்க பார்ப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் கிடைக்க போது, ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இந்த சனி பகவான் வந்து என்ன பண்ண போறாருன்னா உங்க வாக்கு ஸ்தானத்தை பார்ப்பார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், யாருக்கும் எந்த வாக்குறுதி இந்த காலத்துல வழங்கக்கூடாது. ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஒரு கேரண்டார் கையெழுத்து போடுறது, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பார். இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்காக நான் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறேன், எனக்கு நல்ல நண்பன், என் வாழ்க்கையில வந்து அவனை மாதிரி உதவி செய்தவங்க கிடையாது அப்படின்னு போய் நீங்க ஒரு கேரண்டார் கையெழுத்து போடுவீங்க. அதுல வந்து அவருக்கு அவர் நல்லவராகவே இருக்கலாம், நண்பர் கெட்டவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா கிரக சூழ்நிலை இருக்கு பாருங்க, அது அவரால் பணம் கட்ட முடியாத சூழ்நிலை வரும்போது நீங்க மாட்டிக்கிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆபீஸ்ல ஏதாவது முக்கியமான விஷயத்துல உங்க கையெழுத்து வேண்டி இருக்கு, அந்த கையெழுத்து போடுற இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. உயர் அதிகாரி சொல்லுவார், இப்பதான் இந்த இடத்துல நீ கையெழுத்து போடுப்பா அப்படிம்பாரு. அப்ப கையெழுத்து போடுங்கிற இடத்துல நீங்க கொஞ்சம் மறுத்துறணும். ஏன்னா உங்க மனசுக்கு நியாயம் இல்லாத விஷயத்துல கையெழுத்து போடாதீங்க. இப்ப சனி பகவான் உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையிலே நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேணும். கணவன் மனைவி உறவுல சில கருத்து மாறுபாடுகள் வரும். அப்போ நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கிடணும். எந்த காரணம் சொல்லும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம பார்த்துக்கணும். ஆனா 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுல என்ன லாபம் தெரியுமா அன்பர்களே, காசு பணத்தை அள்ளி கொடுப்பாரு. நமக்கு நோய் நொடி வருது, நமக்கு வேலையில மாற்றம் வருது, அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் காசு பணத்தை அள்ளி கொடுப்பார். 2ஆம் இடத்திற்கும் சனி பகவானுக்கும் அப்படி ஒரு தொடர்பு. நல்ல வருமானம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டா
நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிவலம் வர வேண்டும். திருவண்ணாமலை கிரிவலம் வரணும். இந்த மேஷராசிக்காரங்க பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் திருவண்ணாமலை கிரிவலம் வருவது. இது பௌர்ணமி நாட்கள்லையும் வரலாம், உங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்றும் நீங்கள் கிரிவலம் வரலாம், சனிக்கிழமை என்றும் நீங்க கிரிவலம் வரலாம். இந்த 7.5 சனி காலத்துல சனிக்கிழமை நீங்கள் கிரிவலம் வந்தால் அற்புதமான பலன்கள். 7.5 சனி மனமகிழ்ந்து உங்களுக்கு எல்லா நல்ல வரமும் தருவார். அவ்வளவு நல்ல காலம் இப்ப நடக்குதுங்க. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு, அற்புதமான பலன் தரக்கூடியது. மந்திரங்களிலேயே மிக உயர்ந்தது காயத்ரி மந்திரம் சொல்றோம். அதுவும் இந்த சனி பகவானுடைய காயத்ரி இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் 108 முறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதமான பலன்களை சனி பகவான் வாரி வாரி வழங்குறாரு. உங்க ராசிக்கு மிக நல்ல பலன்களை தருவார். நமக்கு என்ன வகையான தடை இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல போயிருக்கோம், ஒரு உயரதிகாரியை மீட் பண்றோம், மற்றவங்கள்ட்டெல்லாம் நல்லா பழகிறவர் நம்மள்ட்ட மட்டும் எரிஞ்சு விழறாரு, அதிக வேலையை கொடுக்குறாரு, அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ணுங்கிறாரு. என்னங்க நம்மளை மட்டும் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னா, அந்த உயரதிகாரியை சந்திப்பதற்கு முன்பாக அன்னைக்கு காலையில வீட்டில் இந்த காயத்ரி மந்திரம், இந்த ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாதுன்னு இருக்கு பாருங்க. இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு போங்க. இதை நீங்க தினந்தோறும் சொல்ல 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 இது உருவேறும் பாருங்க. உங்களை சுத்தி வர இருக்கக்கூடிய தீமைகள்லாம் விலகிறத பார்க்கலாம். நம்மளை சுத்தி ஒரு நெகட்டிவ் ஆரா இந்த சனி காலத்துல உருவாகுது. அந்த நெகட்டிவ் ஆரா நம்மளை விட்டு விலகணும்னா இந்த காயத்ரி மந்திரம் உதவுதுங்க. இதை நீங்க நடைமுறையில நான் பல பேருக்கு பார்த்துட்டு சொல்றேன். அதே மாதிரி பரிகாரங்கள்னு சொல்றோம் பாருங்க. உங்க ராசிக்குன்னு பரிகாரம் சொல்லியிருக்கேன் பாருங்க. அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க, பெரிய வெற்றி கிடைக்குது. இப்ப பலருக்கு என்ன ஒரு சந்தேகம், சார் எங்களுக்கு நீங்க பொதுவான பலன்கள் கொடுக்குறீங்க, ராசியின் அடிப்படையில் கொடுக்குறீங்க, எங்களுக்கு பர்டிகுலரா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாரு, எங்க லக்னம் வித்தியாசப்படுமே, எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வித்தியாசப்படுமே, எங்க ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்காரோ அதுல இருந்து தான் இந்த கோச்சாரச்சனியை கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. உண்மை, வாஸ்தவமான பேச்சு. அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்தாப்புல வித்தியாசப்படும். அப்படி எவ்வளவு கடுமையான பலன்களாக இருந்தாலும் அது நல்ல பலன்களா மாற்றிக்கிட முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட நேரம் வரணும். அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் முக்கியமா சொல்றோம். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க நேரம் வரணும். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, என்ன அந்தரம், என்ன சூட்சமும் நடக்குது, அந்த இருக்கும் உங்களிலேயே இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சனி பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு. அப்போ பலருக்கு பார்த்தீங்கன்னா தசா புத்தி நல்லா இருந்தாலே சனி பகவான் நன்மையை தாங்க செய்வாரு, கெடுதல் செய்திட மாட்டார். எல்லாரும் எனக்கு 7.5 சனி வந்துருச்சு, கெடுதல் ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. சனி எல்லாருக்கும் கெடுதல்லாம் பட மாட்டாருங்க. அதனால உங்க ஜாதகப்படி சனி நல்ல நிலையில் இருந்தாலோ இல்லை இப்ப நல்ல தசாபுத்தி நடந்தாலோ இந்த கோச்சார சனி பகவானால ஏதாவது ஒரு கெடுதல் பலன் இருந்தா கூட அந்த கெடுதல் பலன் நடக்காதுங்க, நல்லது மட்டுமே நடக்குங்க. அப்போ பர்டிகுலரா நம்ம ஜாதகத்துக்கு இந்த சனி காலம் எப்படி இருக்கும், 2.5 ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கன்சல்டேஷனுக்கு வரணும். வரும்போதுதான் உங்களுடைய முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும். இங்கேயே பார்த்தீங்கன்னா எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த செல்போன் நம்பரை வாங்கி நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். அதே மாதிரி நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே தான் எங்களுடைய செல்போன் நம்பர். இந்த செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர், இதை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடாமல் கோளறு பதிகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த கோளறு பதிகத்தை எழுதினது யாருன்னா திருஞான சம்பந்தர். அவர் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன் வரும். அந்த கோளறு பதிகத்தை தினந்தோறும் படித்து கொண்டு வருவதும் நல்ல பலன்களை கொடுக்கிறது. அதே மாதிரி இந்த ஓம் நமச்சிவாய மந்திரம் இருக்கு பாருங்க. அந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ, நெற்றியிலே திருநீறு பூசிக்கொண்டு சொல்கிறோமோ, அப்போ நல்ல பலன் கிடைக்கிறது. இதெல்லாம் மிக அற்புதமான பலன். அதே மாதிரி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனியுடைய காலகட்டத்தில் விநாயகரை வழிபட்டால் நமக்கு பெரிய துன்பங்கள் வராது. ஆஞ்சநேயரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். பைரவரை வழிபட்டால் மிகச்சிறந்த நன்மைகள் வரும். ஆக இந்த பீரியடில் நீங்க எந்த அளவுக்கு
தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்க போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஆகவே சனி பகவான் அள்ளி கொடுத்தால் தடுப்பதற்கு யாரும் கிடையாது. மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து. மேச ராசியில உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார். அதாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க அல்லது 100 பேர் வேலை பார்க்கலாம். ஆனால் எத்தனை எண்ணிக்கைங்கிறத விட எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கிறத விட அந்த இடத்துல முதன்மையாக நிற்கக்கூடிய நபர் யாருன்னா நம்மளுடைய மேஷ ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தான். எல்லா விஷயங்களையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தன்னுடைய வேலையாகவே எடுத்து போட்டு செய்வீங்க. உங்கள் வேலையை செய்கிறது மட்டும் கிடையாது, மற்றவங்களுடைய வேலை மற்றவங்களுடைய பிரச்சனையில் அதிகமாக தலையிடக்கூடிய நபர் யாருன்னா நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரம் தான். ஏன்னா முதன்மையான நட்சத்திரம், முதல் நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காண்டி உங்கள்கிட்ட வாண்டடாக ஒன்று கொடுப்பாங்க, இல்லை நீங்களே வாங்கிக்கிறீங்க. இப்படிப்பட்ட பன்மை ஒரு மென்மையான குணம் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சனி பகவான் இந்த 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய வாக்கிய பஞ்சாங்கப்படி மீன ராசிக்குள்ளே உள்ள நுழைந்தவுடன் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை 2.5 வருட காலங்களில் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்முடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் ஒரு மன அழுத்தம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு 3 கேள்வி உங்கள் மனசில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா ஆல்ரெடி இது வந்து எப்போ இருந்து ஓடுதுன்னா எனக்கு தெரிஞ்சு 9 மாதமாக ஓடுது. ஓகேவா? ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை ஓடுது என்றால் அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு சனி பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடை விலக போகுது. அதே போல் யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. 3 வருஷம் ஆச்சுங்க, 4 வருஷம் ஆச்சுங்க, 2 வருஷம் ஆச்சுங்க, கல்யாணம் முடிச்சு குழந்தையே இல்லைங்க, கவலைப்படாதீங்க. இந்த மாதம் மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆகஸ்ட் எண்டுக்குள்ளேயே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது. சரி, குழந்தைகள் இருக்குங்க, ஆனால் என் குழந்தை என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்க, என்னுடைய ஆப்ஷனை கொஞ்சம் கூட ஏற்றுக்கிற மாட்டேங்க. நானும் என் குழந்தைய புரிய வைக்கிறக்காண்டி பெற்றோராக இருந்து நாங்கள் எவ்வளோ பேசி பார்த்துட்டோம், ஆனால் எங்கள் குழந்தைகள் எங்களுக்கு அகைனாகவே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் உறுதியாக உங்கள் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை அன்புடன் கேட்பாங்க, பணிவுடன் ஏற்றுக்கொள்வாங்க. பெரிய மாற்றங்களை உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடில் நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கிட்டத்தட்ட 9 மாதமாக நம்ம குழந்தை நம்ம பேச்சை கேட்க மாட்டீங்க நினச்சே உங்களுக்கு மன அழுத்தம் வந்துருச்சு. எப்பா என்னடா சாமி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் கிரகங்கள் கொடுத்தது. ஸோ அதுலேருந்து ரிலீஸ் ஆக போகிறீங்க. சரி, நீங்கள் என்ன விஷயங்களில் இந்த சனி பயிற்சி காலங்களில் கவனமாக இருக்கணும்னா சிக்கனத்தை கடைப்பிடிங்க, சில்லறையை செதற விடாதீங்க, உங்களுடைய பேச்சில் சிக்கனமாக இருங்க, உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சமாச்சும் உங்களுக்காக எடுத்து வச்சு பழகுங்க. ஓகே, அந்த 2 விஷயந்தான். யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது, யாருக்காகவும் வந்து போய் என்ன சொல்கிறது தலைமை பொறுப்பு எடுத்து நடத்துகிறேன்னு சொல்லி மாட்டிக்கக்கூடாது. அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பணத்தை பையில் இருக்குங்கிறக்காண்டி தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. இந்த 2 விஷயம் மட்டும் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் நிறைய மாற்றங்களை உணர்வுபூர்வமாக கொடுப்பார். அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய மேச ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்மளுடைய சனி பகவான் கோச்சார ரீதியாக ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியுங்க. இந்த பரணி நட்சத்திரக்காரங்கள்லாம் தரணி ஆள்வாங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் தரணி இல்லைங்க, எங்கள் வீட்டை கூட ஆள முடியல அப்படிங்கிறது என் மனசுக்குள்ள கேட்குது. ஒரு விஷயம், தரணி ஆள்வது என்றால் என்னன்னு வச்சிங்கன்னா நம்ம நாட்டை ஆளக்கூடிய சக்தி அப்படின்னு மட்டுமே கிடையாதுங்க. அதாவது இந்த உலகத்தில் உள்ள நம்ம கூட உள்ள நபர்களுடைய மனதில் இடம் பிடிப்பதுங்கிறது எளிது. ஆனால் அதில் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஈஸியாக எல்லாத்தையும் போய் இடம் பிடிச்சிடலாம், ஆனால் நிலையான தன்மையில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதான் தரணியில் ஆள்வது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பேச்சு, நடவடிக்கை, உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால்
பிடிச்ச எல்லாருமே உங்களுக்கு உண்மையாக இருக்காங்களா? பிடிச்ச உள்ள அத்தனை பேருமே உங்களுக்காக வாழ்கிறாங்களான்னா கிடையவே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பரணி நட்சத்திரக்காரங்கிட்ட இருக்கிற பவர்ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. பவர்ஃபுல்லாக எடுத்துட்டு உங்கள்கிட்டன்னு ஒரு மனிதனாக பிறந்த எல்லாத்தையும் சின்ன சின்ன குறைகள் இருக்கும். யாராக இருந்தாலும் இருக்கட்டும். அப்போ உங்கள்கிட்டன்னு ஒரு சின்ன மைனஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மைனஸை சுட்டிக்காட்டி உங்கள்கிட்ட உள்ள ப்ளஸ்ஸை அழிச்சிருவாங்க. ஸோ இப்படித்தான் கடந்த ஒரு 3 வருட காலமாக நம்மளுடைய பரணி நட்சத்திரக்காரங்க மன அழுத்தம் போராட்டத்தில் இருந்தீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7, 8 மாசமா பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உரிய மிகப்பெரிய மன அழுத்தம் இருந்துச்சு. ஸோ அந்த மன அழுத்தம் வெளியே போகுது. உங்களுடைய மன அழுத்தம் விலகி, உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ, இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். மிகப்பெரிய நற்செய்திகள் உங்களுக்கு உண்டாகும். நல்ல விஷயங்கள்லாம் இனிமேல் கேட்க போகிறீங்க. இவ்வளோ நாட்களாக தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை கேட்டுட்டு இருந்த நீங்கள், இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் நன்மையாகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு விலகிடும். தேவையான விஷயத்த சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. இன்னொரு விஷயம், பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியாக போகுது. பிரச்சனையே இல்லாத, ஒரு மன அழுத்தமே இல்லாத ஒரு சிறப்பான செயல்பாடுகளை சனி பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்குறோம். அதே போல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பரணி நட்சத்திரக்காரர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய உறவுகள் சார்ந்த உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை வெளியே சொல்லாமல் நீங்கள் உங்களுக்குள்ளேயே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து பேசி அதை சரி செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சின்ன புள்ளி வச்சுருப்பீங்க, அவங்க பெரிய வட்டத்தை போட்டு உங்கள் ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் ஏற்படுத்திடுவாங்க. ஸோ இதில் கவனம். அதே போல் உங்களுக்கான வரன் தேடுறீங்க அப்படின்னா, மேட்சிங் கரெக்டாக இருக்கா, ஃபேமிலி பேக்ரவுண்ட் கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு கல்யாணம் முடிக்கலாம். வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். மேச ராசியில் உள்ள கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் இந்த சனி பகவானால் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன அப்படிங்கும்போது, யாரெல்லாம் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் மேச ராசியில் பிறந்தீங்களோ அனைவருக்குமே அரசாங்க வழி மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் வெளியேறும். கவர்மெண்ட்னால பிரச்சனைங்க, நான் போகும்போது எனக்கு இந்த ஃபைன் போட்டாங்க, அந்த ஃபைன் போட்டாங்க, எல்லா ஃபைனும் உங்களுக்கு சரி செய்யப்படும். அதேபோல் அரசாங்க வேலையில் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில் ப்ரமோஷன் உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு அங்கீகாரம் உறுதியாக கிடைக்க போகுது. சுயமரியாதை என்பதை அதிகமாக எதிர்பார்க்குறது நீங்கள் தான் மேசராசியில். ஆனால் சுயமரியாதையை கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக தேடிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ குழப்பத்தை கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய சுயமரியாதை கூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புலாம் இந்த சனி பயிற்சி, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங் தர போகிறார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடாதீங்க. யாருக்கா பணம் வாங்கி கொடுக்கணும், இந்த பணத்தை கொண்டு போய் அவங்கள போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலையை உங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா தயவு செய்து தலையிட வேண்டாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் மனசில் சின்ன சின்ன குழப்பம் வந்தாலும் நீங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுக்குள்ளே உள்ள தன்னம்பிக்கையில் கரெக்டாக பர்ஃபெக்டாக வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராகும். மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர முடியும். நம்மளுடைய மேச ராசி அன்பர்கள் அனைவருக்குமே 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த சனி பெயர்ச்சி காலங்களில் உகந்த வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையாச்சும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போகிறது ரொம்ப அற்புதம். அட்லீஸ்ட் ஒரு செவ்வாய்க்கிழமையாச்சும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க முருக பகவானை சனி ஓரையில் போய் பார்த்தீங்கன்னா சங்கடம் இல்லாத வாழ்க்கை உறுதியாக கிடைக்கும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்குள்ள மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் பயணத்தை தொடங்குகிறார். அப்போ சனி பகவான் என்றாலே ஒரு பதட்டமும் பயமும் எல்லாருக்குமே இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நீங்கள் உண்மையானவங்க, நேர்மையானவங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் சனி பகவான் கொடுக்க மாட்டார். அதை தாண்டி உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு, உங்களை காயப்படுத்துகிறவங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பதற்காக தான் சனி பகவான் வரார். உங்களை சுயநலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அது கூட நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க. அந்த சுயநலவாதிகளுடைய சுய ரூபத்தை காட்டுவதற்கு தான் சனி பகவான் ட்ராவல் பண்ணுறார். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். தப்பு செஞ்சுட்டு தாழ்வு மனப்பான்மையோடு இல்லாமல் இருக்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு
ஒரு பாடம் போட்டக்கூடிய நிலைமை வரப்போகுது. நீங்கள் மன தைரியத்துடன் செயல்படலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுத்த செயல்பாடு. இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகம் இருக்குது. இது வந்து ஒரு 20லேருந்து 30% கூட உங்களுடைய வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணும். ஆனால் உங்கள் சுய ஜாதகம் தான் 70லேருந்து 80% உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி, மகிழ்ச்சி, என்ன விஷயங்களில் உள்ள தடைகளை உடைக்க முடியுங்கிறத உங்கள் ராசி கட்டம் தான் நிர்ணயம் பண்ணும். ராசி கட்டத்தில் எந்த கிரகத்தோட எந்த கிரகம் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்தா தான் உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? நிர்ணயம் பண்ண முடியும். இது இன்னொரு விஷயம் சில பேர் கேட்காங்க, ஐயா வீடியோ பார்த்தேன். என்னுடைய பேரின் அடிப்படையில் என்னுடைய நட்சத்திரம் ராசி இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா? அல்லது என்னுடைய லைஃப்பை பற்றி புரிஞ்சுக்கிற முடியாதா? அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி நேரமே தெரியலனாலுமே, உங்களுக்கு பிரசனம் என்ற சிறப்பான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. துல்லியமாக உங்களுடைய ஜாதகத்தை கணித்து, உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் நம் ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான் ஆன்லைன் மூலமாக அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 5வது பேட்ச். இப்போ ஏற்கனவே 4 பேட்ச் முடிஞ்சிச்சு. இப்போ ஆன்லைன் மூலமாக 5வது பேட்ச் எடுக்கும். ஸோ இந்த இதில் நீங்கள் கலந்து உங்களுடைய வீட்டிலேருந்தே நீங்கள் ஜாதகம் கற்றுக்கலாம். ஸோ ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் உள்ளவர்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட வகுப்பு கலந்து கொள்வதற்கான லிங்க் அனுப்பப்படும். அதற்கான கட்டணம் தொகை எல்லாமே தெளிவாக சொல்லுவோம். நீங்கள் பயன்படுத்தி கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். நீங்கள் பயன்படுத்தியது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி எங்களுக்கு மிக ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.